இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் இணைந்து வழங்கும் உயர்வுக்கு உயர்கல்வி இணையவழி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற இந்த துறை நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஒரு சினிமா பார்க்கணும், இல்ல ஒரு மியூசிக் கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிடி, விசிடி, டிவிடி, பென் டிரைவ் இந்த மாதிரி அந்த ஃபார்ம்ல கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி போனா கேசட்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போகலாம். இன்னைக்கு நம்ம யோசிச்சோம்னா நம்ம ஹார்ட் டிஸ்க், ஒரு ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சு கேட்கிறோமான்னு பார்த்தா இல்ல. எல்லாமே இன்டர்நெட்ல எப்பவுமே அவைலபிளா இருக்கு. ஒரு பாடல் ஆகட்டும், இல்ல சினிமா ஆகட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், இல்ல ஸ்பாட்டிஃபை ஆப், இது மாதிரி வெவ்வேறு வடிவங்கள் நம்ம எல்லாத்தையுமே எப்படி நம்மளால கேட்க முடியுது அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? இதுக்கு பின்னாடி மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி தொழில்நுட்பம் வளர வளர அது சார்ந்த நமக்கு சில பாதுகாப்பு அம்சங்கள் அவசியப்படுவதும் ரொம்ப அதிகமாகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் தான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்றதுக்காக நமக்கு வந்திருக்காங்க திரு ஸ்ரீகாந்த் வல்தூர் அவர்கள். இவர் காக்னிசன்ட் நிறுவனத்தின் கூகுள் கிளவுட் பிராக்டிஸ் பிரிவின் சீனியர் டைரக்டராக இருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக கிளவுட்ஸ் தொழில்நுட்பத்தில் பணிபுரிந்து வருகிறார். ஸோ அவருக்கு ஒரு டீகேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிளவுட்ன்றது ஒரு பெரிய அவருடைய எக்ஸ்பர்டைஸ்க்கான ஒரு சான்று. 30 ஆண்டுகளாக பணி அனுபவம் மிக்கவர். உலகம் முழுவதிலும் இருந்து பெருநிறுவனங்கள் இவர்கிட்ட வாடிக்கையாளர்களாக இருக்கிறார்கள். சிடிஎஸ்ல ஃப்ரெஷர்ஸா சேரக்கூடியவர்கள்ல 7 பேட்ச் ஃப்ரெஷர்ஸ்க்கு இவர் பயிற்சி கொடுத்திருக்காரு. அதனால அந்த இந்த மாதிரி ஒரு டியூட்டரா இருக்கவங்க, கோச்சிங்ல ஈடுபடுறவங்களுக்கு அந்த துறையில ஃபிங்கர் டிப்ல எல்லா விஷயங்களும் என்னென்ன அப்டேஷன் நடக்குது, அப் டு டேட்டா என்ன இருக்குன்றது தெரிஞ்சாதான் அவங்களால செய்ய முடியும். நிச்சயமா அதை அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. அதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் அவர் தன்னையும் ஒரு மாணவராக கருதி கற்றுக்கொண்டே இருக்கிறார். பர்ஜூ பல்கலைக்கழகம் அமெரிக்கால இருக்கக்கூடிய பிரபலமான பல்கலைக்கழகம். அது இப்போ டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்ல பயின்றுட்டு வராருன்றது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாகவே இருந்தது. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்டிஃபைட் ப்ரோக்ராம் மேனேஜராக அவர் அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காரு. டிரான்ஸ்போர்டேஷன், மெடிக்கல் ஃபீல்டு, இது எல்லாத்துலேயுமே இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டின்றது கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் வரப்போகுது அப்படின்னும் போது அந்த துறையில இருக்கக்கூடிய இன்னொரு எக்ஸ்பர்ட் இப்பொழுது நம்மளுடைய பேச போகிறார், திரு ஸ்ரீகாந்த் வல்தூர். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் கருதுறேன் ஃபார் இன்டராக்டிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ். இது எங்க ஆஃபீஸ்ல எப்பவுமே நாங்க பண்ணிட்டே இருப்போம். மோஸ்ட்லி எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எதர் அவங்க எங்க காலேஜஸ்க்கு வருவாங்க, எங்க கம்பெனிக்கு வருவாங்க, இல்லை நாங்க அவங்க காலேஜஸ்க்கு எப்பவும் போயிட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி பேசின 2 பேருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. டாக்டர் நாகப்பன், அவர் நோ வண்டர் தட் இஸ் அ டாக்டர் ஆக்சுவலா. ஸோ ஹி ப்ரூவ்ட் டெக்னாலஜிக்கல் வேல்யூ எக்ஸ்பர்ட்ன்றத ரொம்ப கிளியரா, ரொம்ப அழகா எடுத்து சொன்னார் அவர். அது நோ வண்டர். அவர் பேசினப்புறம் நான் பேசினா இட்ஸ் லைக் டாக்டரை பார்த்தப்பறம் கம்பவுண்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் இட். வெங்கட்ரமணி மிஸ் வெங்கட்ரமணி இண்டஸ்ட்ரி லெவல்லேருந்து அது எப்படி சொல்லணுன்றதை பற்றி ரொம்ப நல்லா சொன்னார். ஸோ 2 பேருமே நல்ல ஒரு ஓவர்வியூ ஆன் வை திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஐ எம் நாட் கோயிங் டு டச் அப்பான் அதை பற்றின இம்பார்ட்டன்ஸை பற்றி. ஐம் நாட் கோயிங் டு டச், அதை பற்றி எது பற்றியுமே பேச போகிறது இல்லை. பட் இதனால நடக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன, இதனால வேலை வாய்ப்புகள் என்னன்றதை பற்றி மட்டும் நான் டச் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ தட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கணுன்றதை நான் பார்க்குறேன் நான். ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்க்ரீன். ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி தேங்க்யூ டாக்டர் மிஸ் வெங்கட்ரமணி மார்க்கெட் சைஸை பற்றி டச் பண்ணாரு. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத பற்றி பார்க்கலாம். ஸோ பட் அது போறதுக்கு முன்னாடி ஏன் சடனா இந்த செக்யூரிட்டி பற்றி ஒரு முக்கியத்துவம் நிறைய கொடுக்குறோம், ஏன் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா பற்றி பேசப்படுறது, செக்யூரிட்டி as a கேரியர் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. இப்போ காலேஜில் பார்த்தா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது ஒரே பிரான்ச் மட்டும்தான் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே 7 பிரான்ச் இருக்கு. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு பிரான்ச் ஆயிருக்கு, டேட்டா சயின்ஸ்ன்றது ஒரு பிரான்ச்சா இருக்கு, சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு பிரான்ச்சா இருக்கு, ஐஓடிங்கிறது ஒரு பிரான்ச்சா இருக்கு. ஸோ ஏன் ஏன் இது எல்லா ஃபீல்டுமே தனித்தனியா இம்பார்ட்டன்ஸா கொடுக்கப்படுறது அப்படின்னா, ஈச் ஒன் ஹஸ் காட் தேர் ஓன் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஈச் ஒன் வந்து ஒரு டாபிக். ஒன்னொன்னும் வந்து கேன் பி டாக் ஃபார் 2 to 3 hours பேசலாம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு கோ தேர். பட் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம செக்யூரிட்டி பத்தி, கிளவுட பத்தி ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். ஸோ நான் ஐ எம் கோயிங் டு டச் ஒன்லி ஆன் செக்யூரிட்டி. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் அ ஸ்மால் வீடியோ ஆன் இதனால எத்தனை பெரிய ஆபத்துகள் நடந்திருக்கு அப்படின்றது. தென் வி வில் குவிக்லி கோ இன் டு the next step. I'll just present a small video. Let me know if you can hear that. Can you hear me? Yes, sir. Audio? Okay. Yes, sir. It's a short video. Just listen to this. வணக்கம். டெக்னோஃபோபியாவோட இந்த பகுதியில் நம்ம இந்த உலகத்தில் நடந்த மிகப்பெரிய சைபர் அட்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சைபர் அட்டாக்ஸ் அண்ட் ஹேக்கிங் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நமக்கு படங்களில் காட்டுற மாதிரி ஒருத்தரோட பர்சனல் டீட்டெயில்ஸை திருடுறது, பேங்கை கொள்ளடிக்கிறது, அப்படி தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இல்லாமல் உலகத்தில் நடந்த ஒரு சில முக்கியமான சைபர் அட்டாக்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 10ஆவதாக நம்ம பார்க்க போகிறது அடாப். 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அடாப் தங்களோட சர்வர் மேலே சைபர் அட்டாக் நடந்ததாக சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் அக்கௌண்ட்ஸ் திருடப்பட்டதாக சொல்கிறாங்க. இதில் நிறைய பேரோட பாஸ்வேர்ட்ஸ், லாகின்ஸ், கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் இருந்ததாகவும் சொல்லப்படுது. 9ஆவதாக நம்ம பார்க்க போகிறது பேனிக் அட் சோனி. 2011 ஏப்ரல் மாதம் சோனி நெட்வொர்க் ஸ்டேஷன் மேலே அட்டாக் நடந்தது. இதில் லைவ் கண்டென்ட்ல இருந்த யூசர்ஸோட பர்ச்சேஸ் இன்ஃபர்மேஷன், 7.7 மில்லியன் யூசர்ஸோட டேட்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதற்காக சோனி $15 மில்லியன் கம்பன்சேஷனாக பே பண்ணாங்க. அடுத்தது 8ஆவது நாம பார்க்க போகிறது சவுத் கொரியன் நைட்மேர். ஜனவரி மாதம் 2014 10 மில்லியன் கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸை திருடப்பட்டதா சவுத் கொரியன் பேங்க் அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியன் சவுத் கொரியன் அவங்களோட கிரெடிட் கார்டை பிளாக் பண்ணிட்டு புது கார்டை அப்ளை பண்ணி வாங்கினாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்பட்டது. 7ஆவதா நம்ம பார்க்க போறது அடல்ட் ஃப்ரெண்ட் ஃபைண்டர் எக்ஸ்போஸ்ட். 2015 டேட்டிங்காக உருவாக்கப்பட்ட அடல்ட் ஃப்ரெண்ட் சைட் அட்டாக்கை மிகப்பெரிய அட்டாக கருதுனாங்க. அதாவது 4 மில்லியன் யூசர்ஸோட சுடோநேம், டேட் ஆஃப் பர்த், போஸ்டல் கோட், ஐபி அட்ரஸ் இடப்பட்டது. இதனால பல பேரோட பர்சனல் லைஃப் மிகவும் பாதிக்கப்பட்டது. அடுத்ததாக 6ஆவது நாம் பார்க்க போறது யாகு அட்டாக். 2014ஆம் ஆண்டு யாகு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே திருடப்பட்டதா சொன்னாங்க. இந்த அட்டாக்னால அந்த நிறுவனத்தோட முன்னாள் ஊழியர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா போலீஸ் அந்த நிறுவனத்தோட முன்னாள் ஊழியர்கள் தான் இந்த அட்டாக்கை பண்ணதா சந்தேகப்பட்டாங்க. 5ஆவதா நம்ம பார்க்க போறது கூகுள் சைனா சைபர் அட்டாக். டிசம்பர் 2009 கூகுளோட சைனா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல சைபர் அட்டாக் நடந்ததா சொல்றாங்க. இதுல ஒரு சில கார்பரேட் சைட்ஸோட முக்கியமான தகவல்களை ஹேக்கர்ஸ் திருடிட்டதா சொல்றாங்க. 4ஆவதா நம்ம பார்க்க போறது லிங்க்டின். 2016ஆம் ஆண்டு லிங்க்டினோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டது. 6 மில்லியன் யூசர்ஸோட இமெயில், பாஸ்வேர்ட், பர்சனல் இன்ஃபர்மேஷன் திருடப்பட்டதா சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜொமேட்டோ. 2017 ஜொமேட்டோ மேல அட்டாக் செய்யப்பட்டது. 17 மில்லியன் யூசர்ஸ் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டாங்க. அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஐடென்டிட்டி, டேட்டா, பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே திருடப்பட்டது. அடுத்ததாக 2ஆவது நம்ம பார்க்க போறது ஃபேஸ்புக். ரீசெண்டாகவே ஃபேஸ்புக் மேலே நிறைய பேர் புகார் சொல்றாங்க. யூசர்ஸோட இன்ஃபர்மேஷனை தவறா ஃபேஸ்புக் ஷேர் பண்றாங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு சொல்யூஷனும் ஃபேஸ்புக்கால சொல்ல முடியல. முதலாவது நம்ம பார்க்க போறது வனக்ரை, அதாவது ரான்சம் அட்டாக். மே மாதம் 2017 இந்தியா உட்பட ஆசியாவில் உள்ள ஒரு சில நாடுகளில் இந்த ரான்சம்வேர் வைரஸ் பரவ ஆரம்பிச்சது. நிறைய பேங்கிங் செக்டர்ஸ், கார்பரேட் கம்பெனிஸ், ரயில்வேனால பெருசா பாதிக்கப்பட்டாங்க.
இன்னமும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கான சொல்யூஷன் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஸோ இப்போ இதுலேருந்து என்ன, இந்த சின்ன வீடியோலேருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து செக்யூரிட்டியா ஹேக் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பீன் ஹேக். அப்போ பெரிய பெரிய கம்பெனிஸே அவங்களால பிரேக் பண்ண முடியறது அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே வந்து எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிறோன்றதை யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம வீட்லயோ இல்லை நம்மளுடைய ஃபோன் யூசேஜ்லயோ, நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்ஷன்லயோ, வாட் எவர் நம்மளுடைய மெயில் பாஸ்வேர்ட்ஸ் வச்சுக்கிறதுலையோ, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஒரு யாஹூவை பிரேக் இன் பண்றதோ, ஒரு லிங்க்டின் பிரேக் இன் பண்றதோ, அது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்ஃபேக்ட் நாசாவே பிரேக் பண்ணாங்க ஒன் டைம். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி. பட் அங்கேயே பிரேக் பண்ணி போக முடியும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஈஸி டு டூ. ஸோ இட் இஸ் as risky as it is the data privacy. ஏன்னா இப்போ more and more world is moving towards digital economy. அந்த டிஜிட்டல் எக்கானமி கரன்சியே இப்போ டிஜிட்டல் கரன்சி தான் மாறுது. எல்லாருமே இப்போ ஜிபே தான் பண்றாங்க. அது ஜொமேட்டோவா இருக்கட்டும். ஸோ ஜிபேன்றது என்னது? வி ஆர் டூயிங் டிஜிட்டல் கரன்சி. ஏன்னா வி ஆர் நாட், பைசா வந்து நம்ம மாற்று பண்றது கிடையாது. நம்ம டிஜிட்டலா தான் கரன்சி பே பண்றோம். ஸோ டிஜிட்டல் கரன்சி பண்ணும்போது, ஸோ மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் இஸ் கெட்டிங் into the digital world. More and more careful thing has to be taken care, which is why the need of cyber security is more and more important. 15 வருஷத்துக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்பவுமே இருந்தது, 100 வருஷமா இருக்கு. ஆனா இந்த சைபர் செக்யூரிட்டின்ற கான்செப்ட் அண்ட் ஆஸ் அ கேரியர் ஹாஸ் பிக்ட் அப் இன் த லாஸ்ட் 20 இயர்ஸ். ஏன்னா பிகாஸ் ஆஸ் டிஜிட்டல் போக போக இந்த த்ரெட்டுகள்லாம் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ட் இப்ப நீங்க இந்த வீடியோ கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா, பாதி திருட்டு வந்து நடந்ததுக்கான காரணம் வந்து அந்த கம்பெனியில வேலை செஞ்ச ஆட்களே தான். இப்ப அமேசான்ல ஒரு மேஜர் அவுட்டேஜ் வந்து கேபிட்டல் ஒன் பேங்க்ல நடந்தது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த என்டையர் கேபிட்டல் ஒன் வந்து இட் வென்ட் டவுன் ஆக்சுவலா ஃபுல்லா. பில்லியன்ஸ் வந்து லூஸ் பண்ணாங்க. அதோட காரணம் என்னன்னா, அதுல ஒர்க் பண்ண எம்ப்ளாயி வந்து அமேசானோட எம்ப்ளாயியா இருந்தான். ஸோ அவனுக்கு கேபிட்டல் ஒன்னோடைய டேட்டா சென்டருக்கு ஆக்சஸ் இருந்தது. அவன் போயிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் கேபிட்டல் ஒன் எம்ப்ளாயி ஆகிட்டான். கேபிட்டல் ஒன் எம்ப்ளாயி ஆனப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, பட் அவனுக்கு அந்த டேட்டா சென்டர் ஆக்சஸை ரிமூவ் பண்ணல. அதே கேபிட்டல் ஒன் ஆக்சஸ், கேபிட்டல் ஒன் வேற வேலை பார்த்துட்டு இருந்தான். பட் அவன் அந்த அமேசானோட டேட்டா சென்டர் ஆக்சஸ் அப்படியே வச்சிருந்தான். இவங்க ரிமூவ் பண்ணல. பட் சடனா ஒரு நாள் அவன் பேர்ல இஷ்யூ வந்து அவனை ஃபயர் பண்ணாங்க. அவன் ஃபயர் பண்ண உடனே என்ன பண்ணா, அவனோட டேட்டா சென்டர் ஆக்சஸை வச்சு he logged into the hacked into the Capital One network and he shut down the entire network. And அது வந்து billions of dollars of loss for Capital One காட்சி. அவங்க அமேசானை பிளேம் பண்ணாங்க. அமேசான் ரூட் காஸ் பண்ணி கிளீனா சொல்லிட்டாங்க, நீங்க வந்து அவங்க கேபிட்டல் ஒன் எம்ப்ளாய் ஆன உடனே நீங்க அவனுடைய ஆக்சஸை எடுத்திருக்கணும். அது நீங்க பண்ண செக்யூரிட்டி பிரீச். இட்ஸ் கால் பிரீச் ப்ரோட்டோகால். ஸோ அந்த செக்யூரிட்டி பிரீச்சை நீங்க பண்ணதுனாலதான் இட் கேவ் ஹிம் ஆக்சஸ் டு த டேட்டா சென்டர். அவன் 1.5 வருஷமா எங்க எம்ப்ளாயே கிடையாது, அவன் ஏன் ஆக்சஸ் வச்சிருந்தான். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் போதும், ஹவு யூ கேன் பிரீச் யுவர் திங். இது வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. நம்மளுடைய செக்யூரிட்டிங்கிறது வந்து டிஜிட்டல் வேர்ல்ட்ல மட்டுமே இல்லை, காமனா இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண வரான்னா அவன் அந்த ப்ராப்பர் கம்பெனிலேருந்து தான் வரானா நம்ம வந்து அவனோட ஐடி செக் பண்றதே கிடையாது. 9 out of 10 people we don't check. அண்ட் அந்த மாதிரி வரவங்க எவ்வளவு பேர் வந்து we have seen நிறைய கேசஸ். அவங்க வந்து வீட்டுல வந்து பாத்ரூம்ல வெப் கேமரா வைக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய படிக்கிறோம், வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் மில்லியன்ஸா பண்றோம். ஆனா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா we don't do that. But this is a very serious threat today. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து சோசியல் மீடியால போடுற திங்ஸ், ஃபேஸ்புக்ல வந்து நான் வந்து இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பி ஊட்டி போறேன், நாளைக்கு ஹிமாச்சல் போறேன், எங்க வீட்டுல யாரும் இல்லை, எங்க வீட்டுல நாய்க்குட்டி மட்டும்தான் இருக்கு. பீப்புள் ஆர் சோ அடிக்டட் டு சோசியல் மீடியா. அதுவும் இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்.
ஸோ அடிக்டட் டு யூடியூப் மீடியா. அவங்கள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரியாமலே கொடுக்குறான். அதை சேர்க்காமலே கூகுள் என்ன பண்றான், கூகுளும் ஃபேஸ்புக்கும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்க லொகேஷனை போன்ல ஆன் பண்ணிக்கோங்க, நீங்க போன்ல ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்க போன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நாங்க கண்டுபிடிச்சு கொடுப்போம்னு சொல்றாங்க. பட் அது மட்டும் கிடையாது. தே ட்ராக் யூ டவுன் எவ்ரிவேர் யூ கோ. இதை வந்து திருடர்கள் ஈஸியா யூஸ் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பேசிக்கலி இன் அ வே தட் யூ ஆர் டிஜிட்டலி எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப். இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் போன்ல வி ஆர் இன்ஸ்டாலிங் லாட் ஆஃப் கேம்ஸ், பேபால், அந்த கேம்ஸ் வழியா கூட திருடர்கள் உள்ள நுழையிறாங்க. எவ்வளவு பேருக்கு தெரியும் தட் when we install இந்த சைனீஸ் பேஸ்டு கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணும்போது as we continue to play the game, அது வழியா அந்த டைம் வழியா people can hack into your phones. பட் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இதை ஏன் இது சொல்றேன்னா, இந்த காரணத்தினாலதான் சைபர் செக்யூரிட்டி as a carrier has come up very well. சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து செக்யூரிட்டி as a carrierங்கிறது வந்து நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விதமாகவும் யூஸ் பண்ணலாம், which is basically hacking. This is something like வாட்ஸ்அப் நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், நாசமா போற விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அண்ட் 20% நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க, 80% வந்து ஜங்குக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரியே இன்ஸ்டாகிராமும் அப்படிதான். ஸோ எதுவுமே அப்படிதான். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாக்டா இது எனக்கு புரியல ஸ்ரீகாந்த், நீங்க எல்லாரும் பேசுறீங்க, பட் இது ரொம்ப ஹை லெவலா இருக்குன்னா, ஒரு பேசிக்கா டேட்டா தெஃப்ட் எப்படி, டேட்டா பைரசி எப்படி இருக்குன்னா, வேற லாட் ஆஃப் மூவிஸ் இருக்கு. சம் மூவிஸ், இரும்பு திரை நீங்க எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பியூட்டிஃபுல் மூவி, வெரி பியூட்டிஃபுல் மூவி, வேர் டேட்டா எப்படி வந்து திருடப்படுறது, உங்க போன்ல உங்க போனை மாத்திரம் வச்சு அந்த சிம் நம்பர்ல இருந்து உங்களோட டேட்டா எப்படி திருடப்படுறதுன்றதுக்கு ரொம்ப விரிவா விளக்கப்படுற மூவி. ஆப்வியஸ்லி அதுல ஐஸ்வர்யா ராய் கிடையாது, நயன்தாரா கிடையாது, பட் யூ கேன் வாட்ச் இஃப் யூ வாண்ட் டு டூ. அதே மாதிரி இணையதளம், கீ, லென்ஸ் அப்படின்னு ஒரு 10 தமிழ் படம் இருக்கு. இது எதுவுமே வந்து ஐ வுட் நாட் சே இட்ஸ் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் மூவிஸ், பட் தீஸ் மூவிஸ் ஆர் வெரி இன்ஃபர்மேட்டிவ் மூவிஸ். எவ்வளவு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியாது பார்க்கறதுக்கு, பட் இதெல்லாம் பார்த்து நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்மளோட டேட்டா எப்படிலாம் திருட்டு போறது, ஒரு ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றதுனால அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதுல எப்படி நம்ம கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், இது எவ்வளவு விஷயம் சொல்லித்தர இது. பட் I suggest you people should watch if you have not done. So there are equal செக்யூரிட்டியில வந்து நல்ல விஷயம் பண்றவங்க 20 பேர் இருக்காங்க. அதையே வந்து ஹேக்கிங்கிற ஒரு கண்ட்ரியே இருக்கு. பிரேசில் as a country, there are a lot of hackers being developed from that country. And Russia as a country is being, most of the spikes today are happening from Russia. இஸ்ரேல் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரி ஆஃப் ஸ்மார்ட் குக்கி, ஸ்மார்ட் ப்ரொஃபஷனல்ஸ் பாஸ் பண்ணிட்டு, ஸ்கூலை பாஸ் பண்ணிட்டு, இதுல வந்து எவ்ரி ஹேக்கிங் கோட் பண்ணி, அடங்காமறு படத்துல சொல்ற மாதிரி தே பேசிக்கலி கோ த்ரூ ஆல் த ஹேக்கிங் டெக்னாலஜி அண்ட் தே நோ ஹவு டு டூ இட். அண்ட் இது எல்லாமே ரியாலிட்டி, இது எல்லாமே படம் கிடையாது, இது எல்லாமே ரியாலிட்டி. அண்ட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். அடங்காமறுல சொல்ற மாதிரியே நீ ஒரு பெஸ்ட் ஹேக்கரா இருந்தா, அவன் ஒரு பெஸ்ட் ஹேக்கரா இருந்தா, யூ கேன் ஈக்குவலி பிளே த கேம். தட் இஸ் வெரி பாசிபிள். ரொம்ப நல்ல another good movie that has very beautifully explained how security and hacking and this thing, the breaches happen. So that is why I wanted to just spend one minute on this. Now quickly we will take into deep dive into what Mr. Venkatramani had said. So இப்போ 2022ல மட்டும், ஓகே, 2022 to 2022 எடுத்த சர்வே, எவரெஸ்டோட சர்வே இது. எவரெஸ்ட்ங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு கார்ட்னர், எவரெஸ்ட், ஐஎஸ்ஜிங்கிறது வந்து இந்த கிளவுட பத்தின ரிசர்ச் பண்ணப்படுற ஒரு முக்கியமான பேப்பர்கள். அதாவது இப்ப எப்படி சொல்லணும், இப்ப ஹிந்து அப்படின்ற ஒரு நாளிதழ் இருக்கு, அது இதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி ஹிந்து பிசினஸ் லைன்றது என்ன சொல்றது, இப்ப நீங்க வந்து பினான்ஸை பத்தி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஹிந்து பிசினஸ் லைன் வாங்கணும், எக்கனாமிக் டைம்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி, கிளவுட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அந்த மார்க்கெட் எங்க போறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து எவரெஸ்ட், கார்ட்னர், ஐஎஸ்ஜி இவங்களுடைய ரிசர்ச் பேப்பர்ஸை தான் படிக்கணும். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வெப்ல அவைலபிளா இருக்கு. யூ கேன் கோ கூகுள் இட் அண்ட் தென் ரீட் இட் யுவர் செல்ஃப். அண்ட் இவங்க வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு மார்க்கெட் எங்க போகுதுன்றத ரொம்ப தெளிவா சொல்லிடுவாங்க உங்களுக்கு.
உங்களுக்கு. ஸோ தட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு லேர்ன். இப்போ நான் படிக்கிற காலத்துல துபாய்க்கு வேலைக்கு போகணும்னா கலீஜ் டைம்ஸ் அப்படின்னு ஒரு பேப்பர் இன்னும் இருக்கு. அந்த பேப்பர்ல தான் வரும் அட்வர்டைஸ்மெண்ட், அதுல பார்த்து தான் போகணும். அந்த ஒரு பேப்பர் வரத்துக்காக பீப்புள் வில் வெயிட் ஃபார் த டே அண்ட் தென் பை இட் அண்ட் தென் கோ. அந்த மாதிரி இந்த பேப்பர்ல தான் தீஸ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் ஃப்ரம் கார்ட்னர், எவரெஸ்ட், ஐஎஸ்ஜி, இந்த மாதிரி கம்பெனிஸ் வில் லெட் யூ நோ ஹவு டு டூ இட். இஃப் யூ லுக் அட் த மார்க்கெட் சைஸ், ரைட், இப்போ கிளவுடோடைய மார்க்கெட்டே வந்து 2022 to 2019 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022ல வந்து டிசைன் பில் 22 பில்லியன்லேருந்து இட் இஸ் பிகமிங் $40 billion ஆப்ரேட்டுக்கு வந்து கிளவுட் ஆப்ரேட் பண்றது, மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ 39 பில்லியன் டாலர். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டச் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம். செக்யூரிட்டி பத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா 5லேருந்து $13 billion உயர்றது. ஸோ இந்த மொத்த மார்க்கெட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் 2020ல $71 பில்லியன் இருக்கிறது. 2022ல $129 பில்லியன் is the total market size. அந்த $129 பில்லியன் நீங்க ரைட் சைட்ல CAGR அப்படின்னா cumulative accurate growth அப்படின்றது வந்து சொல்லுவோம் CAGR. அந்த growthல படி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு தான் வந்து மேக்சிமம் பர்சன்டேஜ் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 38% growth வந்து CAGR. இது வந்து 2020லேருந்து 2022 வரைக்கும். 2022லேருந்து 2025 you will get a report next year where it will talk about it and அதுல பாத்தீங்கன்னா that will grow. So but if you look at it, security தான் 38%, மிச்சம் எல்லாமே cloud தான். All these, the entire topic is valid for today's discussion, but cloud மட்டும் cloudல எல்லாமே மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா cloudோட எல்லா ஏரியாவும் இதுல கவர் ஆயிருக்கு. Security is growing at 38%. Okay, so that is one of the reason why we want to do. So இப்போ அதிலே வந்து இன்னும் Mr. Venkatram talked about various areas within security இல்லையா. அதுல நம்ம பிரிச்சோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து இந்த கம்ப்யூட்டரை மெயின்டைன் பண்றவங்க, இந்த டெஸ்க்டாப், லேப்டாப், டேட்டா சென்டர் அதை மெயின்டைன் பண்றவங்க தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம்னு பேர். அது வந்து 31 பில்லியன்லேருந்து 54 பில்லியனா இன்க்ரீஸ் ஆகுது. அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன்லாம் இந்த ஆப்ஸ் வருது, ஃபோனில் வர ஆப்ஸ் இல்லை இதெல்லாம் iMobile, இதெல்லாம் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இதெல்லாம் எழுதுறவங்க வந்து ஆப் ரைட்டர்ஸ் பேர். அது வந்து 20லேருந்து 35 பில்லியனா இன்க்ரீஸ் ஆகுது. டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் த you will see data and analytics is the future. 8லேருந்து 18 பில்லியன். செக்யூரிட்டி பார்த்துட்டோம். ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் இஸ் சாஸ் ஆஃபரிங் 7 and 11 பில்லியன். அகைன் இதுலயும் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 20% க்ரோ ஆகுது, அப்ளிகேஷன் 21%, டேட்டா அனலிட்டிக்ஸ் 31%, 38. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி ஃபேஸ்புக் போனீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் பண்ணு, AML கோர்ஸ் பண்ணு, IoT கோர்ஸ் பண்ணு, இது பண்ணுது. ஏன்னா 31% மார்க்கெட் ஷேர் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும் 38% மார்க்கெட் ஷேர் செக்யூரிட்டிக்கும் இருக்கு. ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்தாலோ அப்ளிகேஷன் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்ட், கிளவுட் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ், AI and ML இன்ஜினியர், செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட், ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம், எது எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு. ஓகே, இதுக்குள்ள ஷைன் பண்ணும், உள்ள போகணும். ஷைன் பண்ணணும்னா வந்து டீப் யூ ஷுட் கோ. இப்போ எப்படி கிணறு எடுக்கணும்னா இது போர் எடுக்கணும்னா 100 அடி போடணும்னா யூ ஷுட் கோ 100 feet deep. Go learn in depth about it and that is when you can shine. Opportunities is there for people who shine. ஏன்னா இப்போ 100 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்ளை பண்றது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஷைன் வித் இந்த 100 யூ ஹேவ் டு பி அந்த டாப். ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு, காம்படிஷனும் இருக்கு. ஹவு டு யூ சர்வைவ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹவு டு யூ லேர்ன். அதுதான் வந்து முதல்ல வந்து when சுசித்ரா டாக்ட் அபவுட் why I scale. இப்போ 50 வயசுக்கு வந்து லாஸ்ட் 10 வருஷமா நான் எவ்ரி இயர் ஐம் டூயிங் a certification. The reason I'm doing, I'm pretty sure Dr. Nagappan does that, Mr. Venkatramani does that, everybody. The reason we do that is because we don't want to get outdated in the industry. ஏன் நாங்க படிக்கிறோம், நான் என் காலேஜ் டேஸ்ல கூட இவ்வளவு படிச்சது கிடையாது. இப்போ ஏன் இவ்வளவு படிக்கிறோம் அப்படின்னா நாங்க வந்து கஸ்டமர் முன்னாடி பேசும்போது எங்களுக்கு வந்து என்ன பேசுறோம்னு தெரியும், which is why we do all this stuff, right? So opportunity is available for the people who learn depth and learn to scale. அதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ மார்க்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா கண்டினியூஸ் டு லீட், பட் யூரோப், UK அதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் இன்க்ரீஸ் ஆகுது. இத்தனை நாள உலகம் வந்து நார்த் அமெரிக்கா தான் ஜாஸ்தினா, இந்தியாவில் இருந்தாலும் நம்ம நார்த் அமெரிக்கன் கஸ்டமர்ஸ் தான் சப்போர்ட் பண்றோம், எல்லாருக்குமே தெரியும் அது. பட் யூரோப்
யூகேவும் இப்போ நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஏபேக்கும் நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ த பிஸ்னஸ் இஸ் இன்க்ரீசிங். ஆக்சுவலாக ரைட்டில் பார்த்தீங்கன்னா யூகே தான் 27% இன்க்ரீஸ் ஆகுது, ஏபேக் 2வது இன்க்ரீஸ் ஆகுது, நார்த் அமெரிக்கன் மார்க்கெட் 17%. ஏன் நார்த் அமெரிக்கன் மார்க்கெட் இன்க்ரீஸ் குறையிறது அப்படின்னா, உலகத்துல இருக்க பெரிய பெரிய டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே நார்த் அமெரிக்கால தான் இருந்தது. இப்ப கிளவுடுக்கு மூவ் பண்றதுனால எல்லா கிளவுட் ப்ரொவைடர்ஸும் சீப்பர் கண்ட்ரீஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. லைக் அமேசான், கூகுள், அசியோர் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில் கூட ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. ஸோ எல்லாருமே எல்லா சீப்பர் கண்ட்ரிக்கும் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அமெரிக்கால இப்போ அமெரிக்கா இஸ் நோ லாங்கர் த ப்ரிஃபைட். டசன்ட் மீன் தட் யூ கேனாட் ஒர்க். இப்போ எங்கேருந்து வேணா ஒர்க் பண்ணலாம், யார் வேணா. ஸோ பட் it is no longer the preferred destination that we are talking about. Okay, so that is why this is important that the rest of the world works across to the growth that we have. But the market size we are talking is 120 billion in 2022. இது குறையுமான்னு கேட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு குறையாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு தெரியாது நமக்கு. ஓகே, 10 வருஷத்துக்கு இது குறையாது. ஸோ ஃபார் தோஸ் ஆஃப் யூ இப்போ 12th நீங்க இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள உங்க கேரியர் செக்யூர் பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. 10 இயர்ஸ் கழிச்சு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கோவிட் வருமானது நமக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. ஸோ டுடே கோவிட் எல்லா மார்க்கெட்டும் கொலாப்ஸ் பண்ணிட்டு, ஆனா ஐடி மார்க்கெட்டை மட்டும் கொலாப்ஸ் பண்ணல. இட் ஹஸ் ஆக்சுவலி பூம்ட் ஐடி மார்க்கெட் அண்ட் ஐடி ஹஸ் ஆக்சுவலி சேவ்ட் a lot of millions because எல்லாரும் இப்போ வீட்லேருந்து ஒர்க் பண்றாங்க. ஸ்ரீதர் வேம்பு ஜோஹோ கயத்தார்லேருந்து ஒர்க் பண்றாரு, மதுரையிலேருந்து ஒர்க் பண்றாரு. எவ்ரிபடி இஸ் நவ் கான் டு தேர் ஹோம் டவுன். தேர் ஏபிள் டு ஒர்க் வித் பேரண்ட்ஸ். வி ஆர் ஏபிள் டு டூ திஸ் வெபினார் அக்ராஸ் ஹோம். ஸோ ஆக்சுவலி கோவிட் ஹஸ் ஹெல்ப்ட் அஸ் இன் கனெக்டிங் பீப்புள் வித் பேரண்ட்ஸ். முன்னாடிலாம் அவங்க பேரண்ட்ஸ் ஒரு ஊர்ல இருப்பாங்க, இவங்க இங்க இருப்பாங்க. இப்போ இட் ஹஸ் மேட் இட் பாசிபிள். அதனால anything might happen, but I'm saying these Everest and these market surveys படிச்சீங்கன்னா you will know what to know, where the industry is heading. Okay, இந்த ஜாப்ஸை பத்தி ஆல்ரெடி மிஸ்டர் வெங்கட்ராம் பேசினாரு. பட் ஜஸ்ட் டு டச் அப்பான் லிட்டில் பிட் டீடைல் இந்த செக்யூரிட்டி ஸ்பேஸ். செக்யூரிட்டியில மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் இருக்கு, செக்யூரிட்டி சொல்யூஷன். செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட்ன்ற ஒரு பில்டிங் ஆர்கிடெக்ட் மாதிரி. he will basically architect the entire solution. அவர் எல்லா எப்படி ஒரு டிபிக்கல் ஒரு பில்டிங் ஆர்கிடெக்ட் என்னெல்லாம் கேள்வி கேட்பாரோ அது மாதிரி கேள்வி கேட்டு தென் he will give it to the security solution. Security solution is typically your building engineer. அவர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் என்ன பில்டிங் ஆர்கிடெக்ட் என்ன கொடுத்துருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி he will have to shape the construction of the solution for the security. Cloud security practitioner என்றவர் என்ன பண்ணுவாரு, இந்த சொல்யூஷன் பண்ணிருக்கவங்களும் இந்த ஆர்கிடெக்ட் பண்ணவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளவுட் செக்யூரிட்டி ஃபார் தட் பில்டிங்கை கட்டுவார். ஸோ ஹி இஸ் பேசிக்கலி த சித்தால் மேசன், எப்படி வேணா நீங்க சொல்லலாம். ஓகே, அண்ட் basically the implementation practitioner and the penetration testers are the people who basically complete and finish the building. Say அந்த கரெக்டா செக்யூரிட்டில இருக்கா, இது பண்றதா, அது பண்ணா. ஸோ தட் இஸ் பேசிக்கலி the implementation practitioner role. அந்த பெனிட்ரேஷன் டெஸ்டர்ன்றவர் தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். இந்த பூட்டு கரெக்டா இருக்கா, இந்த லாக் பேட் லாக் இருக்கா, இதை பிரேக் இன் பண்ண முடியுமா, இந்த லாக் திறக்க முடியுமா, விண்டோ வெளியில இருந்திருக்கா உள்ளே இருந்திருக்கா. ஸோ அது மாதிரி there are a lot of ways that every firewall பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் they do sample spoof டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு டெஸ்ட் ஏஜென்சியை கூட்டு அவங்கள ஹேக் பண்ண சொல்லுவாங்க அன்அனௌன்ஸ்டா. அண்ட் அவங்க கம்பெனிலே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, அன்அனௌன்ஸ்டா ஸ்பூஃப் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. they want to make sure that they are secured and everything. There are companies that runs in Australia which does this work, and even assessments run பண்ணி your site is proof and it is all basically safe அப்படின்னு சொல்லுவாங்க. So these are some of the roles that is available in security. Cloud பத்தி already பார்த்துட்டான் in terms of jobs available in cloud, so I'm not going to touch upon it. So why security has taken an importance in recent days என்றத பத்தி மட்டும் I will present a short video and then we will close the session with a short of time. Hi everyone, welcome to today's webinar here at Tea Time with Demarcus. Today, we'll be discussing the cybersecurity threats and trends in 2021. Today, we're going to take a closer look at cybersecurity. Specifically, we'll see the top predictions for this year and the threats and trends in cybersecurity of 2021. As the world recovers from COVID-19 and enters a new normal, it realizes a lot has changed. How will those changes affect the safety of your digital landscape? And how will you be able to protect it? Let's find out.
Here are 5 forecasts for 2021 that you should keep track of. The first one being remote work raises risks to cybersecurity. There's no question that the shift to a work-from-home reality will continue to impact digital security. In fact, a Skybox report reveals that 1/3 of staff and 70% of organizations will remain remote 18 months from now. Their dependency on cloud computing and collaborative tools such as Slack, Skype, and Zoom will continue to be a risk factor. And the lack of sufficient oversight may cause further problems to cyber safety. Left on their own, employees will put convenience over security first. They'll use unsecured channels to transfer sensitive data and personal devices and home routers to handle those data flows. Without robust IT support, these security shortcuts will continue to pose a threat and a good opportunity for cybercriminals to seek easy targets for maximum damage. The second is cloud security becomes the new focus area. As businesses turn remote, the rate of cloud adoption will continue to accelerate in 2021. In fact, 35% of companies plan on stepping up migration to the cloud, according to a survey by Ribic. To combat new cybersecurity threats to the evolving cloud infrastructure, we'll see companies increase spending on cloud security, which could double in comparison to 2020. According to Gartner, another trend that may emerge is the distributed cloud model. In this hybrid model, businesses will migrate data to both the public and private cloud, which could benefit cloud security in a remote setting. The third is the threat of business email compromise endures, or BEC. BEC isn't among the latest cybersecurity threats, but we may see a surge in attacks over the coming months as more people use both their personal and professional emails to conduct business remotely. And while people may be aware of BEC, working from home makes them vulnerable to this type of attack. The lack of security and a lax attitude of employees at their remote offices makes them the ideal targets for cyber criminals. In such an environment, it's easy for attackers to replicate known sources. They can then send seemingly legitimate requests and scam people to freely hand over money or data, and in doing so, exploit the general negligence of the remote workforce. Using IT security services can help you prevent BEC attacks and safeguard your business. The fourth is death by cyber attack could become a possibility. Future cybersecurity threats may evolve with real-world implications as human lives are placed at risk due to cyber attacks. Last year in Germany, a homicide investigation followed a cyber attack in a hospital in Dusseldorf. The attack caused a systems shutdown, which may have been the reason for the death of a patient there. It's still unclear whether the investigation will lead to prosecution, but if it does, it will be the first registered case of someone dying as a direct result of a cyber attack. The fifth is detection, not just prevention or protection. Despite these increased threats, a new hope may arrive for cyber defense. In 2021, we may see renewed interest in systems that detect cyber threats, not just those that prevent them or protect you from cyber attacks. One such detection technology trend is cloud SIEM, or Security Information and Event Management. With SIEM tools, IT teams could potentially use the system to hunt for attackers and expose them before they gain access to valuable data. Businesses could integrate these tools and others like it into a broader cybersecurity ecosystem as well. Thanks to SOAR, or Security Orchestration, Automation, and Response, IT teams could augment tools like Cloud SIEM. They can then, for example, use it to collect data about top security threats and create defenses that automatically respond to potential attacks. Another tool that may see a wide-scale application in 2021 is UEBA, or User and Entity Behavior Analytics. Cybersecurity professionals could use UEBA's deep learning to analyze patterns in user behavior. Based on these patterns, users can create models that detect behavior associated with cyber attacks. If you'd like to learn more about the Democus Technologies cybersecurity detection and prevention plans, contact us. Thanks for So that I come to the end of the presentation. So a picture is worth, as the people say, picture is worth 1,000 words and a video is worth 10,000 pictures. So I just wanted to give this through this video. Cyber security விளையாடுற விஷயம் கிடையாது.
So I always tell people, everybody has to learn how to secure your mail, how to secure your PIN number, how to enter. So right from taking money in ATM லேந்து ஆரம்பிச்சு digitally securing your phone லேந்து ஆரம்பிச்சு, it is very very important. இல்லாட்டி we will all be continue to export Facebookலயோ எதுலையுமே our passwords has to be very very secure. A lot of people வந்து keep a easy password only because நாங்க மறந்துடுவோம் அப்படின்னு ஈஸியா வைக்கிறாங்க. But that becomes the source of the attack, and their photos are getting exposed to adulterated. Lot of things, my friends, things have gone into lot of issues because of this. அதனால இதனால நிறைய பாதிப்புகள் ஜாஸ்தி இருக்கு. என்னை பொறுத்தவரை வந்து I just have to conclude with one statement. Either if we have to do this, learn it properly, you have a great future, so that we can save this country and save the planet basically, because there's a lot of threat that is coming, so there is a lot of people needed. So that's what is the message. Thanks to Hindu for giving the opportunity, and thanks to the team for patiently listening me through the session. Thank you. இந்து தமிழ் திசையும் அமிர்தா விஸ்வ வித்யாபீடமும் இணைந்து நடத்திய உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றியும் சைபர் செக்யூரிட்டி பற்றியும் மிகச்சிறந்த ஆளுமையாளர்கள் பல்வேறு விளக்கங்களையும் தெளிவுகளையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். +2 முடித்த பிறகு அடுத்து நாம் என்ன படிக்க வேண்டும், எப்படியான படிப்புகளுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்புகள் உலகெங்கும் கொட்டி கிடக்கின்றன என பல்வேறு அருமையான தகவல்களை சிறப்பு வாய்ந்த பெருமக்கள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள். இவர்கள் கூறிய தகவலின் அடிப்படையில் சிறப்பான படிப்பை தேர்ந்தெடுத்து +2 முடித்துவிட்டு அடுத்து வாழ்வில் உயர்வதற்கான உயர்கல்விகளை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று இந்து தமிழ் திசை குடும்பத்தின் சார்பாக மாணவர்கள் அனைவருக்கும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.